Hello friends, welcome to another interesting video with Kalapaikaran. It's me Ramanathan. So இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம்னா மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வித் our dogs. அதுல வந்து வீட்ல இருக்கவங்க கூட என்ன பண்ணோம், தோட்டத்துல என்ன பண்ணோம், இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்னு கிடையாது, ஒரு ஃபன்னான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு வந்து முதல்ல தோட்டத்துல தடவையா மாட்டு பொங்கல் கொண்டாடினதை நம்ம ஃபேமிலி, நம்ம கலப்பைக்காரன் ஃபேமிலியோட அப்படியே ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, அதுக்கு தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோஸ். ஸோ வீட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஜென்ரலாக மாட்டு பொங்கலுக்கு வந்து வீட்டில் ஒருக்கா கண்டிப்பாக பொங்கல் வச்சே ஆகணும். வச்சுட்டு அப்புறம் தோட்டத்துக்கு சாயங்காலம் போகிறதுங்கிறத பிளானு. ஸோ வீட்டில் நம்ம பொங்கல் வச்சோம். பொங்கலில் வந்து இப்போ நாய்களுக்கு வந்து அதிகமான ஸ்வீட் கொடுக்கக்கூடாது. அதனால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். வீட்டில் யார் யார் இருக்கா, வெண்கோ, கனலி, அமல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன், அதுக்கப்புறம் கொம்பன், இந்த 5 பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த 3 பப்பீஸ்க்கு வந்து சின்ன சின்ன துண்டு கரும்பு கொடுத்தோம். கரும்புமே வந்து ரொம்ப சின்ன பீஸ் தான் கொடுத்தோம். காரணம் என்னென்னா, அதுங்க வந்து ஏதாவது ஒரு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கொண்டு வந்துடாதாங்கிறது நமக்கு உறுதியாக தெரியல. ஸோ அந்த காரணத்துக்காக வந்து நம்ம கரும்புமே வந்து அளவாக தான் கொடுத்தோம். பட் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த தொகுப்பை வந்து நீங்கள் இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக பிரேக் இல்லாமல். அதுக்கப்புறம் தோட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி. மாட்டு பொங்கலுக்கு இவங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் கரும்பு தான் 3 பேருக்கு கொடுக்க போகிறோம். குட் கேர்ள் கனலியே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ அப்படியே ரொம்ப அப்படி வந்து பொங்கல் சாப்பிட்டதை பார்த்தீங்களா? காரணம் அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு தான். அப்புறம் அவங்க கரும்பு தின்னதும் பார்த்தீங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம தோட்டத்துக்கு சாயங்காலம் போயிட்டோம். சாயங்காலம் போகிறதுக்கு கொஞ்சம் வீட்டில் அப்பா அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அது கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி போனோம். அதனால் நைட்டு தான் பொங்கல் வச்சு முடித்தோம். பொங்கல் வச்சு முடித்து மாட்டுக்கு கொடுக்க போகும்போது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த மாட்டுக்கு இதுக்கு முன்னாடி தான் அந்த லம்பி ஸ்கின் டிசீஸ் வந்துருந்தது. அதுக்கு மருந்து, அந்த மிளகு, வெத்தலை, உப்பு, அந்த மருந்து வந்து கையில் எடுத்து தான் வாயில் வச்சதுனால இதை கையில் கொண்டு வந்தோன்னா மருந்துன்னு நினச்சிட்டா அப்படி. ஸோ அதனால வாங்குறதுக்கு கொஞ்சம் அடம் பிடிச்சா அப்படி. அது மாடு அவர் தோட்டத்தில் இருக்கிறவர்கிட்டே அடம் பிடிச்சா அப்படி, என்கிட்டயே அடம் பிடிச்சாங்க. ஸோ அது பரவாயில்ல, அப்புறம் எப்படியும் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்பாரிக்கு நிறையவே பொங்கல் கொடுத்துட்டோம். அவங்க வந்து வெளியே நம்ம கூட சுற்றிட்டு இருந்தோம், அப்போ கொஞ்சம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மிச்சவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்ச டாக்ஸுக்கு வந்து அவங்க கேஜில் இருந்தாங்க, திறந்து கொஞ்சம் கொடுத்தோம்னு வைங்களேன். இதில் வந்து நெரியன் மட்டும் பொங்கல் தொடவே இல்லைங்க. எல்லா நாயும் சாப்பிட்டாங்க, நெரியன் மட்டும் பொங்கல் சாப்பிடவே இல்லை. எனக்கு வந்து பழக்கம் இல்லாத, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு சாமியார் மாதிரி அவர் இருந்துட்டார். பட் மிச்சவங்க எல்லாமே சாப்பிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அதோட தொகுப்பையும் பாருங்கள். பொங்கல் வேல்பாரி பொங்கல் கொண்டாடுங்க, சாப்பிட்டு சக்கரை பொங்கல் கொண்டாடுங்க. வாங்க சாப்பிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் பட்டி பொங்கல் வச்சுட்டோம். வேல்பாரிக்கு முன்னாடி கொஞ்சம் பொங்கல் கொடுத்துருந்தோம். திருப்பி பொங்கல் வேணும்னு கேட்குறாரு. பட் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியாக வேல்பாரிக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஒருத்தங்களுக்கும் பொங்கல் கொடுக்க போகிறோம். கருப்பி குட்டி கருப்பி
அருத்ரா ஜென்டில் ஜென்டில் கேர்ள் ஜென்டில் கேர்ள் நீங்க ஜென்டில் தங்கமே ஜென்டில் கேர்ள் குட் கேர்ள் கண்மணி கண்ணுமணி இந்த குட்டிமணி சாப்பிடு தங்கம் வேணாமா சரி வேணாம் கண்மணிக்கு வேணாமா தட்டில் வைங்க சாப்பிடு தட்டில் மட்டும் வச்சிடலாம் வேணாம் தட்டில் வந்து தண்ணியா இருக்கு இங்க வச்சிடலாமா கையில இருந்து வாங்க மாட்டாங்க எங்க கண்மணி சண்டே குட்டி சண்டு வெளியே ஓடக்கூடாது இந்தா உனக்கும் கீழே வச்சிருட்டேன் இந்தா அவனுக்கு பிடிக்கல போல சாப்பிட்டு புதுசாக இருக்குன்னு பார்க்குறாரு சாப்பிடு சண்டி இப்போ நம்ம அந்த பக்கம் போல சாப்பிடுவோம் அருவி குட் கேர்ள் அருவி குட் கேர்ள் அருவி ரவுடி குட்டி ரவுடி ராவ் ராவ் கையை கடிக்க கூடாது ராவ் குட் கேர்ள் ரவுடி குரும்பி இந்தாங்க ஜென்டில் கேர்ள் குரும்பி குரும்பி ஜென்டில் ஜென்டில் கேர்ளு ரவுடி ரவுடி அருவி இன்னும் பொங்கல் வேணும்னு கேக்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி சகப்பிக்கும் கொடுத்து முடிச்சிட்டோம்னா சகப்பி இந்தாங்க சரி ரவுடி நேர் விருப்பம் இன்னும் கொஞ்சம் வேணுமா உங்களுக்கு முந்திரியோட சாப்பிட்றீங்களா முந்திரியோட இந்தாங்க ரவுடி அடுத்து அருவி அருவி குட்டி பிடிச்சிருக்கா லவக்குன்னு கையில இருந்து வாங்கிட்டா சரி அந்த பக்கம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு இன்னொரு ரவுண்டு கொடுத்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சது நெறியனுக்கு கொடுக்கணும் அப்போ சரி நெறியனுக்கு கொடுத்துட்டு வந்து அப்புறம் முடிச்சிருக்கு நெறியனுக்கு கடைசியாக கொடுக்குறோம் நெறியன் ஹாப்பி பொங்கல் சாப்பிட்றேன் நெறியன் பொங்கல் வேணாமா சரி பொங்கல் நெறியன் இந்தாப்பா பொங்கல் வேணாமா உனக்கு பிடிக்காத சாப்பிடு ஒரு பேர் நக்கி பார்த்தா தான் தெரியுப்பா இந்தா என்ன என்ன உனக்கு வேணாமா பொங்கல் பொங்கல் வேணாம்ட்டார் நெறியன் நாங்கள்லாம் நெறிமுறையோடு வாழ்கிறோம் ஆமாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஒரு நாள் கொடுத்தா கூட நாங்கள் சாப்பிட மாட்டோம் இனிப்பெல்லாம் கொஞ்சம் தின்றா இந்த சரி கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சாப்பிடுங்க உண்டு சரி வா நாங்கள் நக்கிட்டோம்
அவங்க கூட சேர்ந்து பொங்கல் கொண்டாடியாச்சு. அதனால் இந்த வருஷம் முறையாக நம்ம தோட்டத்தில் பொங்கல் கொண்டாடி இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் இனிய பட்டி மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்படி சந்தோஷமாக மாட்டு பொங்கல் முடிஞ்சுதுங்க. கொஞ்சம் மாட்டு பொங்கல் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஏன் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போனது, இல்லை அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து நம்ம அம்மலுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போச்சு. இப்போ தான் தேடி கொஞ்சம் வந்திருக்கிறாங்க. அவங்கள ரெடி பண்ணுற கோயம்புத்தூருக்கு டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். டெய்லி காலையில் போயிடுவேன், சாயங்காலம் வருவேன். ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒரு 4-5 நாள். ஸோ இந்த மாதிரி சங்கடங்கள் வந்து நம்மக்கிட்ட பப்பி எடுக்கிறவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம ஒரு 50 நாள் 60 நாள் வச்சு கொடுக்குறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குட்டி எடுக்கிறவங்க நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. 60 நாள் எடுக்கிறதுக்கு பதிலாக 90 நாள்லாம் எடுக்கிறாங்க. பட் எனிவேஸ், ஸோ இந்த வீடியோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப லேட்டாக தான் இப்போ உங்களுக்கு வந்து சேருது, அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை என்னோடய ஃபேமிலி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பொங்கல் விழா கொண்டாடினதுலேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் வர்ற ஆண்டு முழுக்க இருக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கிறேன். Until then, bye from Mr. Ramadan. Bye.